என்ன நடந்தது தெரியுமா? நீங்க கட்டப்படுறீங்க, விசுவாசம் கட்டப்படுகிறது. எல்லா நாளும் உங்க விசுவாசம் வளர்ந்து கொண்டே வருது. போன வருஷம் இந்த அளவு தான் நான் இயேசுவை நேசிச்சேன். ஆனா ஒரு வருஷம் கழிச்சு மிக அதிகமா அவர் மேல இருக்க அன்பு பெருகிடுச்சு. பிறகு நீங்க சொல்வீங்க, நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறேன். அது வெறும் பாட்டும் இல்லை, அது உங்க வாழ்க்கையாவே மாறிவிடும். போன வருஷம் என்னுடைய பரிசுத்தத்துல ரொம்ப கஷ்டப்பட்டேன்னா, கொஞ்சமா இருந்துச்சுன்னா, நான் இப்பொழுது அதுல ரொம்ப வளர்ந்துட்டேன்னு, ரொம்ப சுத்தமா இருக்கிறேன், மகா பரிசுத்தமா மாறிட்டேன். அப்படித்தான் இருக்கணும் கிறிஸ்தவ வாழ்க்கை. பரிசுத்தத்துல நீங்க வளரவில்லைன்னா, நீங்க வளரவில்லை என்றால், தேவன் மேல இருக்கிற பசியில தாகத்துல நீங்க வளரலன்னா, நீங்க ஆண்டவரோட மிக நெருங்கி 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 போகவில்லை என்றால், இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஆண்டவரே. அப்படி அவரோட நீங்க கிட்டி சேரவில்லை என்றால், நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஒரு சின்ன வாலிபனாய் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது நான் இயேசுக்கு மேலே பைத்தியமாக இருந்தேன். நான் மணிக்கணக்காக பைபிளை வாசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு லெவிட்டிகஸ்னா என்னன்னு தெரியாது. இப்போ கூட சில நேரங்களில் புரியாது. லேவிய ராகமத்தை வாசிச்சா, ஆனால் நான் வாசித்துட்டே இருப்பேன். என்னுடைய ஆவி அப்படியே மகிழ்ச்சியை தொல்ல ஆரம்பித்து விடும். அதுதான் ஆவிக்கும் வருகிற தொடர்பு. ஆமா, என்னுடைய வாழ்க்கையில பிசாசு அவனால ஆன அளவுக்கு போராடி பார்த்தான். வெள்ளங்கள் வந்தது, சுனாமி, எத்தனை முறை பல பாதிப்புகள், எத்தனை போராட்டங்கள் வந்தது. கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு யுத்தம் தான், ஊழியம் ஒரு யுத்தம் தான், அது நாம் மறுக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது நாம் யுத்தம் பண்ணுகிறோம். இது ஒரு மல்யுத்தம் பண்ணுகிறது போல நாம் மல்யுத்தம் பண்ணுகிறோம். ஆனா நம்ம மாம்சத்தோடு ரத்தத்தோடையும் யுத்தம் பண்ணவில்லை. என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு, என்னுடைய ஊழியத்துக்கு அது எந்த மனுஷனுடைய கையிலேயே இல்லை. ஏனென்றால் அவரால் நான் வளர முடியல அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. அவர் தான் என் ஊழியத்தை தடுத்துட்டாரு, கிடையாது. என்னுடைய குடும்பம் செழிக்காம இருக்கிறதுக்கு காரணம் அந்த குடும்பம் தான் நீங்க சொல்ல முடியாது. இல்லை இல்லை, வேதம் சொல்லுகிறது நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க வெளியில பாக்குறது இருக்குதே, அந்த மனுஷர்கள் இருக்காங்களே, அவங்க உங்க ஆவிக்குரிய வளர்ச்சியை தடுக்க முடியாது, உங்க ஊழியத்தை தடுக்க முடியாது, அவங்க உங்க குடும்ப ஐக்கியத்தையோ ஆசீர்வாதத்தையோ தடுக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது இது ஆவி. வேதம் இதை குறித்து பேசுகிறது. நம்முடைய யுத்தம், நம்முடைய போராட்டம் அது ஆவிக்குரிய அதிகாரங்களோடு இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய வல்லமைகள் எல்லா நாடுகள் மேல, குடும்பங்கள் மேல ஆளுகை செய்கிற அந்தகார ஆவிகள், அவைகள் தான் கட்டுப்படுத்துகிறது. அதிகாரத்தில் இருக்கிற மனுஷங்கள்லாம் அந்தகார வல்லமை கையில அகப்பட்ட பொம்மைய போல இருக்கிறாங்க. அவைகள் தான் அவங்களை கட்டுப்படுத்துது. ஆண்டவரோ இல்ல பிசாசுகளோ, அது அந்த மனுஷர்கள் எதை தெரிந்து கொள்றாங்களோ அதை பொறுத்தது. என்ன நடந்துச்சு? இந்த துரைத்தனங்கள், அதிகாரங்கள், உயர்ந்த வல்லமைகள் எல்லாம் அவைகள்லாம் அசுத்த ஆவிகள், பிசாசின் ஆவிகள். வேதம் சொல்லுகிறது இந்த உலகத்தின் அந்தகார லோகாதிபதிகள். புரிஞ்சுக்குங்க, இந்த உலகம் அந்தகாரம் நிறைந்தது. நீங்க அதை விளங்கிக்கணும்னு நான் விரும்புறேன். வெள்ளங்கள் வரும், புயல் வீசும். 2021 உலகம் ரொம்ப பிரகாசமா இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. அது இருக்க இருக்க இருளும், காரிருளும், பயமும், திகிலும், தீமையும் நிறைந்ததா இருக்கும். இயேசு சொன்னாரு, மழை பொழிந்தது, காற்று அடித்தது, வெள்ளம் அவைகள் மேல் வந்து மோதியது. ஆனால் அந்த வீடு, அந்த ஜீவன், அந்த வாழ்க்கை, அந்த குடும்பம், அந்த ஊழியம், அது கர்த்தருடைய வார்த்தையின் மேல, ஜீவனின் மேல கட்டப்பட்டது. அந்த ஜீவனும் அந்த ஆவியும், ஆவிக்கு ஆவி தொடர்பு கொள்வது, வெளிப்பாடு வார்த்தைகளை வாழ்வது, அது பாருங்க எல்லாம் வந்து மோதினாலும் உறுதியா நின்றுச்சு. பெரிய சுனாமி வந்த பிறகு கூட எங்க பார்த்தாலும் வீடுகள்லாம் இடிக்கப்பட்டு விட்டது. ஆனா தன்னுடைய
வாழ்க்கையை கர்த்தருடைய வார்த்தையின் மேல, வெளிப்பாடுகள் மேல கட்டி எழுப்பின ஒரு மனுஷனும் மனுஷியும் உறுதியா நிற்பாங்க. மனுஷர்கள் எல்லாரும் ஆச்சரியமா இது எப்படி நடந்துச்சுன்னு பார்ப்பாங்க. எல்லா வீடுகளும் இடிஞ்சு போச்சு, இந்த வீடு மட்டும் நிலையா நிக்குது அப்படின்னு ஆச்சரியமா பார்ப்பாங்க. பாருங்க, இந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, இந்த மக்கள் 7 மடங்கு தானியேல் காலத்துல அந்த அக்கினி சுவாலை அனல் மூட்டப்பட்டது. நேபுகாத் நேச்சார் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை கொண்டு போய் அந்த அக்கினியில போடும்படி கட்டளையிட்டா 7 மடங்கு. அது பாத்தீங்கன்னா அது ராஜாவுடைய மகா உக்கிரமான கோபம். முழு தேசமும் பாபிலோன் முழுவதும் அங்க கூடியிருந்தது. அந்த தேசத்தினுடைய உயர் அதிகாரிகள், மேன்மக்கள், ராஜாக்கள், பிரபுக்கள், ஆளுகிறவர்கள், நீதிபதிகள், பிரசித்தி பெற்றவர்கள் எல்லாரும் அங்க இருந்தாங்க. ஆனா இந்த 3 ஏழை வாலிபர்கள் தூக்கி நெருப்புல போடப்பட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, யார் அவங்கள தூக்கிட்டு வந்தா? ரொம்ப பலசாலிகள், பராக்கிரமசாலிகள். அவங்கள தூக்கிட்டு கொண்டு வந்து நெருப்புல போட்டாங்க. அவங்க அந்த அக்கினி சூளைக்கு நெருக்கமா வந்தபோது அவங்க நெருப்புக்குள்ள போகலைங்க, அவங்க இவங்களை தூக்கி எரியத்தான் வந்தாங்க ஒரு தூரத்துல நின்று கொண்டு. ஏனென்றால் அது 7 மடங்கு அந்த அக்கினி ரொம்ப அனல் மூட்டப்பட்டதுனால ரொம்ப கடுமையா இருந்துச்சு. இந்த பலசாலிகள், பராக்கிரமசாலிகள்லாம் ரொம்ப ஞானிங்க. அவங்க ரொம்ப கிட்ட கூட போகல, தூரத்துல நின்றாங்க. தூரத்துல இருந்து அந்த 3 பேரையும் அந்த நெருப்புக்குள்ளார தூக்கி போட்ட உடனே இந்த பராக்கிரமசாலிகள் எரிஞ்சு போயிட்டாங்க. ஆனா சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ அவங்கள அவ்வளோ கொழுந்து விட்டு எரியிற அனலுக்குள்ள தூக்கி எரியப்பட்டாங்க. ஆனா அவங்களோ உள்ளே ஊர்வலம் போனாங்க. அப்படியே ஜாலியா நடந்து கொண்டிருந்தாங்க, சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ராஜா அதை பார்த்தா, அன்பானவர்களே, இதுதான் இந்த நாட்கள்ல, கடைசி நாட்கள்ல நடக்க போகிறது. பிசாசு தன்னுடைய அக்கினி சூளைய இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமா சூடேற்றுவான். மக்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு பலிகடாவா மாறுவாங்க. நான் சொல்லவா, இது எல்லாமே உபத்திரவத்தின் தொடக்கம்தான். மத்தேயு 24 கடைசி காலங்களில் இவைகளாம் நடக்கும் என்று சொல்லுகிறது. ஆண்டவரே நடக்கும் என்று சொன்ன பிறகு உங்களுக்கு இனிமே என்ன நடக்க போகுது தீர்க்க தரிசனம் எதுக்கு? ஆனா ஆண்டவர் சொன்னாரு, பேரழிவுகள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், யுத்தங்களை குறித்த செய்திகளை கேள்விப்படுவீர்கள். வஞ்சிக்கிற மக்கள்களை இங்க பார்ப்பீங்க. அநேகர் வஞ்சிக்கப்பட்டு போவார்கள். அநேக விசுவாசிகள் அன்பு தேவனோடு நெருங்கி வாழவில்லை என்றால், ஆண்டவரோட ஐக்கியத்தில் உறவாடவில்லை என்றால், கிறிஸ்தவ வாழ்க்கையை அவங்க ரொம்ப சீரியஸாக எடுக்காம விளையாட்டுத்தனமாக நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, ஊழியத்தை ரொம்ப சாதாரணமாக எடுத்திருந்தாங்கன்னா, அநேக விசுவாசிகளுடைய அன்பு, தேவன் மேல் இருக்கிற அன்பு, ஒருவர் மேல் இருக்கிற அன்பு குளிர்ந்து போய்விடும். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. ஆனா இயேசு என்ன சொன்னாரு? என்னுடைய வார்த்தையை கேட்காதவன், ஆவியில செவி கொடுக்காதவன், இயேசு சொன்னாரு, காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன். திருச்சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறதை தேவன் தம்முடைய மக்களோடு கூட தன்னுடைய வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்தி பேசுவதை தம்முடைய தீர்க்கதரிசிகளின் மூலமாக, தம்முடைய ஊழியக்காரங்க மூலமா பரிசுத்த ஆவியானவர் என்ன பேசுறாரோ அதை எல்லாருமே புரிஞ்சுக்க முடியாது, கவனிக்க முடியாது. இந்த காது, மாம்ச காது அதை கேட்காது. ஆனால் காதுள்ளவன் கேட்க கடவன் என்றால் என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய காதுகள் துல்லியமாக்கப்பட்டு திறந்திருக்கிறவன் அவர்கள் கேட்க கடவர்கள். இது நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது அன்பானவர்களே. இயேசு சொன்னாரு, என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி செய்கிறவன். ஆண்டவருடைய வார்த்தையை பிராக்டிஸ் பண்ண விரும்புனீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிய விரும்புனீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையின்படி செய்ய விரும்புனீங்கன்னா, அது வெறுமனே வாசிப்பது இல்லை, அது ஏதோ ஒரு விளக்க போதனை இல்லை, அது வெறுமனே கவனிச்சு கேட்கறது இல்லை, இது செய்வது. நீங்க கேட்பீர்கள், நீங்க உடனடியா அதை செய்வீர்கள். நீங்க வசனத்தின்படி கிரியை செய்வீங்க. அது எப்படி சாத்தியம்? இது சாத்தியம்தான் எப்பொழுது உங்களுடைய உள்ளான மனிதன், ஆவிக்குரிய காதுகள், தேவனுடைய
and your spirit மெல்லிய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற போது, and அப்புறம் உங்க ஆவியும் தேவனுடைய ஆவியும் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டு பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது, தேவனுடைய இருதயத்தை, தேவனுடைய சித்தத்தை உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய தொடங்குகிறது. அந்த தேவ சித்தம் கனிகளை உண்டாக்கும். தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க. நான் என்னுடைய இருதயத்திலிருந்து உங்களோட பேசுகிறேன். எனவே இயேசு சொன்னாரு, எனக்கு செவிகூடாமல் என்னுடைய வார்த்தையின்படி செய்யாமல் மணலின் மேல் தன் வீட்டை கட்டுகிற மனுஷன் on the sand. What happened? The same rain, அதே மழை வரும், the same, அதே சுனாமி வரும், the same, அதே உபத்திரவங்கள், the same. அதே தீமைகள். It hits a rock. அது பாறையில கட்டப்பட்ட வீட்டையும் தாக்குது, அது மணலின் மேல் கட்டப்பட்ட வீட்டை அழித்து விடுகிறது. Unbelievers, விசுவாசிகள் அவிசுவாசிகள் உபத்திரவங்கள் என்னவோ ஒன்றுதான். enemy attack. சாத்தானுடைய தாக்குதல் 2 பேருக்குமே வருகிறது. மிக கடுமையான கோபத்தோடு தாக்குகிறான். ஆனால் தன்னுடைய வீட்டை, ஜீவனை தேவனுடைய வார்த்தையின் மேல கட்டி எழுப்புகிற மனுஷன், வெளிப்பாட்டு வசனத்தின் மேல கட்டுகிறவன், Who knows the author? வேதத்தின் ஆக்கியோனை மிக நெருக்கமா ஆழமா அறிந்திருக்கிறவன், நாளுக்கு நாள் அவரோடு நடக்கிறவன், அவர் சத்தத்தை கேட்டு அவர் புத்தகத்தை வாசிக்கிறவன். People அப்படிப்பட்ட மக்கள் அவர்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க. சாத்ராக், of the மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க பாதிக்கப்படவில்லை. மிக குறைவா பாதிக்கப்பட்டாங்க. ராஜா அவங்கள உத்து பார்த்தா, ராஜாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு, நம்ம 3 பேரை உள்ள போட்டோமா 4 பேரை உள்ள போட்டோமான்னு. நான் சொல்லவா, அந்த காலங்கள் இருக்கிறது. அதே போல ஆண்டவர் அற்புதங்களை தம்முடைய மக்களுக்கு செய்ய போகிறார். உலகம் பார்த்து ஆச்சரியப்பட போகிறது. உலக தலைவர்கள் எல்லாமே ஆச்சரியப்படுவாங்க. ஹல்லேலூயா. என்ன நடந்துச்சு முழு உலகத்துக்குமே தெரியும். பலசாலிகள் கூட அவனை கொண்டு போய் போட முடியல, அவங்களே எரிஞ்சு போயிட்டாங்க. பாருங்க, இது ரொம்ப கண்கூடா காணக்கூடிய விதத்தில் இருந்துச்சுங்க. ஆனா நேபுகாத்நேச்சர் என்ன சொன்னா தெரியுமா? நான் 3 பேரை அல்லவா உள்ளே போட்டோம். அவங்க சொன்னாங்க, ஆமா ஆண்டவரே, ராஜாவே, 3 பேரை தான் போட்டோம். ஆனா நான் பார்த்தேன், நான் பார்த்தேன் 4வது ஒரு நபர் அவர்களோடு நடந்து போகிறதை. அவர் தேவகுமாருடைய சாயலுக்கு ஒப்பானவராய் இருந்தார். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. He looks like the son of God. தேவதூதன். That's Christian life. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. When God's word inside. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிற பொழுது, If you இயேசு சொன்னார், நீங்கள் என்னிலும் my words, என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், whatever you say, நீங்க என்ன சொன்னாலும் Christ, the son of God, உங்களுடைய உள்ளான மனிதனில, உங்களுக்குள்ள தேவனுடைய குமாரன் வாழ்கிறார். அததான் நான் சொன்னேன், உள்ளே நீங்க தேவகுமாரனாய் தேவசாயலில் இருக்கிறீங்க. உள்ளே தேவனை போல் இருக்கிறீர்கள். தவறா புரிந்து கொள்ளாதீங்க. son of வெளியில மனுஷகுமாரன். Francis that you see, நீங்க பாக்குற எசேக்கியா பிரான்சிஸ் எங்க அப்பாவுடைய மகன். my father, மிஸ்டர் வரதராசனார் அவருடைய குமாரன். வெளியில பாக்குற பொழுது son of my father. I look like him. அவரை போல நான் இருக்கிறேன். How his DNA, அவருடைய டிஎன்ஏ எனக்குள்ள இருக்கு, அவருடைய மரபணு எனக்குள்ள இருக்கிறது, அவருடைய சுபாவம் எனக்கு இருக்கு. sometimes even his health. சில நேரங்கள்ல அவருடைய ஆரோக்கியம் என்னுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கிறது. அவர் நல்லா இருந்தாருன்னா நான் நல்லா இருக்கிறேன். இது எல்லாம் ரொம்ப சாதாரணமானது அன்பானவங்களே. நீங்க இதை புரிஞ்சுக்கணும். சாதாரண மக்கள் Cannot கடைசி காலத்துல நிலை நிற்க மாட்டார்கள், நிலை நிற்க முடியாது. in this last day. இதை நான் உங்களுக்கு தெளிவா சொல்ல விரும்புறேன். I want to make it very clear. எதிர்காலத்தை பத்தி உங்களுக்கு நல்ல செய்தி சொல்ல நினைக்கிறேன். ஆனா இயற்கையான மனிதர்கள் வரும் காலங்களில் மிகவும் இக்கட்டான காலங்கள், Cruel days. இக்கட்டான காலங்கள், Cruel days. இக்கட்டான காலங்கள். But the people who ஆனால் மொண்டு கொள்ளுகிற ஜனங்கள், inner man, உள்ளான மனுஷன்ல இருந்து மொண்டு கொள்ளுகிற மக்கள், தேவகுமாரனிலிருந்து in Ezekiel, எசேக்கியா பிரான்சிஸ்குள்ளார தேவகுமாரன் வாழ்கிறார். தேவனுடைய குமாரன் உங்க சரீரங்களுக்குள் வாழ்கிறார், உங்க ஆவிக்குள் வாழ்கிறார். நீங்க வாழ்ற அந்த சின்ன வீட்டுக்குள்ளார தேவகுமாரன் வாழ்றாரு. ஏன்னா அங்க நீங்க வாழ்றீங்களே. that's the secret. அதுதானே ரகசியம். கிறிஸ்தவத்தினுடைய ரகசியம் அதுதான். Life
கிறிஸ்தவ வாழ்க்கை the life. நான் இயேசுவுக்காக வாழ்கிறேன் என்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. சின்ன வயசுல நான் அப்படிப்பட்ட பாடல்களை பாடுவது வழக்கம். I live for Jesus day after day. I live for Jesus. Let come what may. I used to sing the Holy Spirit. I will obey. I live for Jesus day after day. நான் எப்படிலாம் பாடுறது வழக்கம். கண்ணீரோட பாடுவேன், உபவாசத்துல பாடுவேன். ஒரு சின்ன பையனா நான் சொல்லுவேன் இயேசுவை பார்த்து, இயேசுவுக்காக ஜீவிப்பேனா, என்ன வந்தாலும் அஞ்சிடேனா, ஆவியின் சத்தம் கீழ்ப்படிவே, இயேசுவுக்காக ஜீவிப்பேனா. எத்தனை முறை நான் கண்ணீரோட பாடியிருக்கிறேன். ஆனா நான் அப்படி வாழ்ந்தேனா? முயற்சி பண்ணினேன். வெற்றியுள்ளவனா இருந்தேனா? ஆமா, கொஞ்ச நாட்கள், அநேக நாட்கள் என்னால் அப்படி வாழ முடியல. ரொம்ப அருவருப்பான வாழ்க்கைய நான் சொல்லல. அவங்களுக்காக வாழ்றது, இவங்களுக்காக வாழ்றது, பெற்றோர்களுக்காக வாழ்வது, சொந்த மகிழ்ச்சிக்காக வாழ்வது, சுய கௌரவத்துக்காக வாழ்வது. நான் உங்களுக்கு சொல்லவா, நீங்க பார்க்குற நிறைய தேவ ஊழியக்காரங்கள்ல மிக அதிகமா கண்ணீர்லேயே வாழ்க்கையை செலவழித்த ஒரு தேவ மனுஷன் நான். ஜெபிக்கிற பொழுது கண்ணீர் இல்லாம என்னால ஜெபிக்கவே முடியாது. இப்ப கூட கண்ணீர் இல்லாம என்னால பைபிளை வாசிக்க முடியாது. ஆனா என்ன நடந்துச்சுங்க, அது எனக்கு உதவி செய்யவில்லை. என்னுடைய வாழ்க்கையில சத்தியம் என்னுடைய மனதை மறுரூபமாக்கியது, மனதை புதுப்பித்தது. அது என்னை வெற்றியுள்ள பாதைக்கு கொண்டு சென்றது. நான் ரொம்ப பூரணமானவன்னு நான் உங்களுக்கு சொல்லலை. நான் 100க்கு 100 ஜெயிச்சிட்டேன்னு நான் சொல்லலை. ஆனா நான் என்ன சொல்றேன், வெற்றியின் மேல் வெற்றிக்கு, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தின் பாதைக்குள்ள நான் போய்கொண்டே இருக்கிறேன். இதுவரை இல்லாத அளவு அவரோடு நெருங்கி இருக்க விரும்புகிறேன். அதற்கு காரணமான ஒரு சத்தியம், இனி வாழ்வது நான் அல்ல, இனி வாழ்வது நான் அல்ல, ஆனால் கிறிஸ்துவே, கிறிஸ்துவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவனுடைய குமாரன், தெய்வத்துவத்தின் 2ஆம் நபர். அவரே எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா, இது ஒரு ஞாயிறு பள்ளி பாடம். நீங்க அதை உண்மையா நம்புறீங்களா? தேவத்துவத்தின் 2ஆம் நபர், திருத்துவத்தின் 2ஆம் நபர், மேசியாவாகியவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், பூமியிலும் சகல அதிகாரமும் உடையவர், எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை உடையவர். அவர் உங்க ஆவிக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதை உங்களால் நம்ப முடிகிறதா? அதுதான் சத்தியம். அந்த உணர்வு உங்களுக்கு வருகிற போது நீங்க பாட மாட்டீங்க நான் இயேசுவுக்காக வாழ்றேன்னு. ஆனா நீங்க சொல்லுவீங்க, அவர் எனக்குள்ள வாழ்கிறார், நான் அவருக்காக வாழல. கடவுள் எனக்குள் வாழ்கிறார். நானா முயற்சி பண்ணவில்லை, அவரே வாழ்கிறார். நான் என்ன செய்யறேன் தெரியுமா? நான் அவரை சார்ந்து கொள்கிறேன், அவரை ஒத்து பார்க்கிறேன். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும், அது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, இயேசு சொன்னார், இயேசுவே சொன்னார், நான் என்னால் அன்றி உங்களால் ஒன்று செய்ய முடியாது. என்னுடைய மாணவர்களிடத்துல எப்படி சொல்லுவேன், கிரேக்க பாஷையில நத்திங் அப்படின்னா, நான் அவங்க எல்லாரும் நோட்டு புத்தகத்தை எடுத்துருவாங்க. கிரேக்க வார்த்தையிலையும் நத்திங்னா நத்திங் தான், ஒன்றுமில்லைன்னா ஒன்றுமில்லை தான். அவங்க எல்லாரும் சிரிப்பாங்க. பிறகு நான் சொல்லுவேன், எனக்கு எபிரேய அர்த்தம் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கிறேன்னு சொல்லுவேன். இப்பொழுது அவங்க எழுத மாட்டாங்க, ஏன்னா நான் என்ன சொல்ல போறேன்னு தெரியும் அவங்களுக்கு. நீங்க ஒன்றை தெரிந்து கொள்ளணும், இயேசு சொன்னாரு, உங்களால எதுவும் செய்ய முடியாது.
சின்ன விஷயம் கூட இந்த மாம்சத்துல, outside man, இந்த புறம்பான மனுஷன்ல நன்மையானது ஒன்றுமே இல்லை. நன்மையானது ஒன்றும் இல்லை. இது ஒரு குஷ்டரோகியை போல, குஷ்டரோகி தன்னுடைய குஷ்டரோகம் நிறைந்த கைகளோட அந்த நாற்றம் எடுக்கிறது, ரத்தம் வழிகிறது, சீழ் வடிகிறது. அவன் கையால் கொண்டு வந்து ஒரு ஆப்பிள் உங்களுக்கு தருகிறான், ஐ லவ் யூன்னு சொல்கிறான். இது உங்களுக்கு நான் பரிசா தருகிறேன்னு சொல்கிறான். நீங்கள் அதை வாங்கி புசிப்பீங்களா உடனடியா? மனுஷர்கள் எப்படி தெரியுமா, however he tried, எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் he cannot live. அவர்களால் தேவனை போல வாழ முடியாது. A small fly, ஒரு சின்ன ant, ஒரு ஈ, ஒரு சின்ன ஒரு எறும்பு even if they fast 40 days, 40 நாள் உபவாசம் இருந்தா கூட அது ஒரு யானையா மாற முடியாது. to live God's life, தேவனுடைய ஜீவனை வாழணும்னா, Christ life, கிறிஸ்துவனுடைய வாழ்க்கைய நாம வாழணும்னா நமக்குள்ளார மனுஷ ரீதியா அது வாய்ப்பே இல்லை. understand it. அதை நீங்க எப்பொழுது புரிந்து கொள்வீங்க? I tried. நான் முயற்சி பண்ணி பார்த்தேன், உபவாசம் பண்ணினேன், You know how I broke my heart. என்னுடைய ஆரோக்கியத்தை நான் எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் தெரியுமா? கிடைத்த பலன் என்ன? நான் ரொம்ப கலைச்சு போயிட்டேன். I knew I cannot. எனக்கு தெரியும், வெறும் கிளையா இருந்து நான் கனி கொடுக்க முடியாது. இயேசு சொன்னாரு, நான் திராட்சை செடியா இருக்கிறேன், நீங்கள் அதன் கொடிகள். என்னிலிருந்து என்னுடைய ஜீவன் கொடிகளுக்குள்ள போகிறது. என்னுடைய டிஎன்ஏ, என்னுடைய மரபணு, என்னுடைய சுபாவம், என்னுடைய தூய்மை, என்னுடைய சந்தோஷம், என்னுடைய சமாதானம், அதை நான் உனக்கு தருகிறேன். ஒவ்வொரு நொடியும் இது ஏதோ போய் போய் வருவது இல்லை. Every second. It's not going and coming. It's not. இது ஏதோ 2 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணேன், வல்லமையை பெற்றுக்கொண்டேன், நான் வீட்டுக்கு திரும்பி போனேன். 5 நாட்களுக்கு பிறகு நான் வல்லமையை இழந்துட்டேன். திரும்ப நான் ஜெபிக்க போக வேண்டும். I have to recharge my. திரும்ப என்னுடைய பேட்டரியை நான் ரீசார்ஜ் பண்ணிக்கும். இல்லை அன்பானவர்களே, இது பேட்டரி ரீசார்ஜ் பண்றது இல்ல, இது கொடி. And the wine. அது செடியோட இணைந்திருப்பது. Same color. 2 ஒரே கலர், 2 ஒரே ஜீவன், ஒரே செடி. Growing every second. ஒவ்வொரு நொடியும் செடியிலிருந்து கொடி உறிந்து கொள்ளுகிறது, எடுத்துக்கொள்கிறது. அன்பானவர்களே, இந்த கொடிக்கு வேலை என்ன? ஒரே ஒண்ணுதான், அந்த செடியோட தங்கி இருக்கிறது தான். Meaning. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க நான் உனக்குள்ள வாழ்கிறேன்ற உணர்வுல இரு. I am நான் உனக்குள்ள வாழ்கிறேன், all. எல்லா வல்லமையோட, உன் எல்லா பிரச்சனைக்கான தீர்வுகளோட நான் வாழ்கிறேன். I am victorious. வெற்றியுள்ளவனாய் நான் இருக்கிற பொழுது நீ ஏன் போராட வேண்டும், தோக்க வேண்டும்? அன்பானவர்களே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா? How am my future, Anna? என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கான்னா, உங்க எதிர்காலத்துல உங்க ஜெபம், உங்க உபவாசம். To pray. ஆமா, நம்ம ஜெபிக்கணும் தான். ஆம், நான் உபவாசிக்கணும் தான். நான் நிறைய நேரம் செலவழிக்கிறேன். Understand it. ஆனா ஏன் நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஒன்று சொன்னாரு, வரும் காலங்கள்ல Son of God. தேவனுடைய குமாரன் தான் With நிலை நிற்க முடியும். the enemies. சாத்தானுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்க முடியும். எசேக்கியா பிரான்சிஸ் இல்ல, வேற எந்த மனுஷனும் இல்ல, தேவனுடைய குமாரன். When he stands. அவர் உங்களுக்குள்ள இருந்து எழும்பி நிற்கிற போது நீங்கள் அப்பொழுது நிலையாய் ஒரு உயர்ந்த கட்டடமாக இருப்பீர்கள். Trust your brain. நீங்க உங்க மூளையை நம்புனீங்கன்னா, Your skill. நீங்க உங்களுடைய திறமைய, தாளந்துகளை, திட்டமிடுதலை நம்புனீங்கன்னா, உங்க உபவாசத்தை நம்பினால் You will not be able. உங்களால நிலைச்சு நிற்க முடியாது. The cruel days. மகா கொடிய காலங்கள் See. இனிமேதான் நம்ம பார்க்க போகிறோம். எதிர்காலத்தில் Ezekiel. நீங்க ஒருவேளை சொல்லலாம், Prophesy. எசேக்கியா நீங்க என்ன தீர்க்க தரிசனமா சொல்றீங்களா? Bible. நான் சொல்லவா? வேதம் 100%. 100க்கு 100 மிக தெளிவான தீர்க்க தரிசனம். வேதம் சொல்லுகிறது, பேதுரு சொல்லுகிறார், நான் தேவனுடைய சத்தத்தை கேட்டேன், The transfiguration. அந்த மறுரூப மலையின் மேல் We have. ஆண்டவர் சொல்ல கேட்டேன். அவர் சொல்றாரு, நமக்கு அநேக உறுதியான தீர்க்க தரிசனங்கள் உண்டு. அநேக உறுதியான தீர்க்க தரிசனங்கள். Translation.
இன்னொரு வியாக்கியானம் சொல்லுகிறது மிக உறுதியாக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். அது என்ன? அது தேவனுடைய வார்த்தை. The Bible says, வேதம் சொல்கிறது last கடைசி காலங்களில், in the last days, கடைசி காலங்களில் perilous மகா கொடிய காலங்கள் வரும். come. Perilous time. கொடிய காலங்கள் வரும். அது மிக வல்லமையான வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? மிக இக்கட்டான காலம். Meaning, humanly ஒரு மனுஷனா, ஒரு மனுஷ வாழ்க்கைய handle உங்களால அந்த கடைசி காலத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது. stress. மன சோர்வுகள், Know that perilous அந்த is used இந்த கொடிய காலங்கள்லாம் என்ன தெரியுமா? வேதத்துல பல இடங்கள்ல எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 8:28 நீங்க வாசித்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, Jesus came to Gennesaret. He had அக்கறையிலே கெர்கசேனர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறைகளில் இருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். men coming out of the tombs. It's not இது சாதாரணமானது இல்லை. it's not natural. வேதம் சொல்லுகிறது அவர்கள் மிகவும் கொடியராயிருந்தார்கள். So that no one அந்த வழியாக ஒருவனும் நடக்க கூடாதிருந்தது. perilous times mean கொடிய காலங்கள் என்றால் கடைசி காலங்கள். we are ஒவ்வொரு நாளும் நாம் அதை நெருங்கி தான் போயிட்டு இருக்கிறோம். last day. அந்த கடைசி காலத்தை நெருங்கி போய் கொண்டிருக்கிறோம். நான் சொல்லவா, இப்பொழுது நாம கடைசி காலத்துல இல்ல, கடைசி மணிகளில் வாழ்கிறோம். Will say சில மக்கள் சொல்றாங்க கடைசி நொடி தியானங்கள்ல வாழ்கிறோம், கடைசி மணி நேரத்தின் கடைசி நொடியில வாழ்றோன்றாங்க. never நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா, நான் 2ஆம் வருகையை குறித்து பேசுகிற ஒரு பிரசித்தி பெற்ற ஆள் கிடையாது. நான் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் prophet நான் தேவனுடைய திருச்சபைக்கு அந்த நிகழ்கால சத்தமாக தான் இருக்க விரும்புவேன். voice of God to the church. I always think நான் எப்பொழுதுமே எதிர்காலத்தை போதகர்கள் அப்போஸ்தலர்கள் பார்த்து கொள்ளட்டும் என்று விட்டு விடுவேன். ஆனா இப்பொழுது நான் புரிந்து கொண்டது என்னன்னா, must ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுமே ரொம்ப முக்கியமா கடைசி காலத்தினுடைய அடையாளங்களை உற்று கவனிக்க வேண்டும். the last days. So in the last எனவே கடைசி காலங்களிலே மிக கொடிய காலம் வரும். மிகவும் கொடிய பயப்படத்தக்கதாக இருக்கும். அப்படிப்பட்ட காலங்கள் வரும். கடைசி நாட்களில் கொடிய காலங்கள். No, we always read நாம எப்பொழுதுமே வாசிக்கிறோம் கொடிய காலங்கள் வரும், உபத்திரவ காலங்கள் வரும். actually the real meaning is ஆனா அதோடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, can அதோட உண்மையான அர்த்தம் அதை ஒரு மனுஷனாலையும் சகிச்சிக்கவே முடியாது, தாங்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலம் வரப்போகிறது. we are entering. I believe நான் நம்புறேன் எந்த மனிதர்களுமே, எந்த பரிசுத்தவானும் to அதில் நிலைத்து நிற்க முடியாது. the Bible says all those who வேதம் சொல்லுகிறது, 2 Timothy 3 2 தீமோத்தேயு 3 நீங்க வாசிக்கலாம். Timothy chapter 3 from 1 முதல் 12 வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்கலாம். 13 வாசித்து பாருங்க. know this. பவுல் தன்னுடைய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார், இதை தெரிந்துகொள், இதை புரிந்துகொள், இதை மிக சீரியஸாக கண்டுபிடி. Seriously consider. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. Will come. வரலான்னு சொல்லல, வரும் என்று சொல்றாரு. அவர் சொல்றாரு He said it will அது நிச்சயம் வரும். very கொடிய காலம், மிகவும் கொடிய காலம், stressful. பயம் நிறைந்த காலம், கவலை நிறைந்த காலம், நம்முடைய பலத்துக்கும் அதிகமா நாம விளங்க முடியாத அளவுக்கு வரும். Next word he says அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும். loving yourself is உங்களை நீங்க நேசிக்கிறது தப்பு இல்லைங்க. love your இயேசு சொன்னாரு, உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல அயலானிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொன்னார். உன்னையே நீ வெறுத்து விடு என்று சொல்லவில்லை. அப்படி சொல்றது பிசாசு. நீ உன்னை நேசி,
தேவன் உன்னை அப்படிதான் படைச்சிருக்கிறாரு. கர்த்தரை உன்னை அதுக்காகவே அனுப்பினாரு. அவர் உனக்குள்ள வாழ்கிறார். நீ ஆண்டவருக்கு விசேஷமான ஆளு. நீ உன்னை நேசிக்கணும். ஆனா கடைசி காலத்துல ஜனங்க தங்களை மட்டும்தான் நேசிப்பாங்க. அவங்களுக்கு வேற ஒண்ணுமே இந்த உலகத்துல இல்ல. இந்த உலகத்திலேயே நான் ஒரே ஒரு ஆளு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு நினைப்பாங்க. மற்ற எல்லாரையுமே நான் கொன்றலாம். அது ரொம்ப மோசமான திட்டத்துல மக்கள் இருக்கிறாங்க. அது எப்படி விலக்கி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இது மிகவும் தன்னலம் மிக்கதாக இருக்கிறது. பண ஆசை உள்ளவங்களா இருப்பாங்க. பேராசை பிடிச்சிருப்பாங்க. பணத்துக்காக லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவிப்பார்கள். வருகிற வேலை நாம புரிந்து கொள்ளவே முடியாத அளவுக்கு அது பெருமைக்காரர்களாகவும் தூஷிக்கிறவர்களாகவும் அகந்தைக்காரர்களாகவும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் நன்றி இல்லாதவர்களுமாக பரிசுத்தம் இல்லாதவர்களுமாக இருப்பாங்க. ஓ அன்பானவர்களே, நீங்க இதை புரிந்து கொள்ளணும்னு நான் விரும்புறேன். கடைசி காலங்கள் மிகவும் கொடிய காலங்கள். வேதம் சொல்லுகிறது அந்த பரிசுத்தம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம போய்விடும். நீங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவீங்க. அப்படி ஒரு காலம் வரும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற பாலியல் பாவங்கள் மிகவும் அருவருக்கத்தக்கதாக பெருகிவிடும். இப்பொழுது கடைசி காலத்துல இயந்திரத்தோட உடலுறவு வைத்துக் கொள்றாங்க. என்னால கற்பனை பண்ணி பார்க்கவே முடியவே இல்லை. புதுசா வர கண்டுபிடிப்புகள் எல்லாமே. அன்பானவர்களே, நீங்க ஒரு மனிதனாக நிலைச்சு நிக்க முடியாது. நான் இன்னும் கூட தைரியமா சொல்ல முடியும், ஒரு தேவ மனுஷன் அப்படின்ற உணர்வுல கூட நீங்க உங்களை காத்து கொள்ளலாமே ஒழிய எல்லாத்தையும் எதிர்த்து நின்று போராடி ஒரு பயங்கர பராக்கிரமசாலியா நீங்க எதிர்த்து நிற்க முடியாது. நீங்க ஒருவேளை உங்களுக்கு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி அறிக்கையிட்டு உங்களை பாதுகாத்து கொள்ளலாம். என்ன பண்ணீங்க ஆண்டவரே, நான் இன்னும் முயற்சி பண்றேன். இது ஒரு வனாந்தரம். இந்த வனாந்தர யாத்திரையில் இயேசு என்னோடு இருக்கிறார், நான் இப்படிதான் கஷ்டப்படணும் அப்படின்னு நீங்க ஒரு வேளை இருக்கலாம். ஆனா நீங்க ஒன்னு புரிந்துக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க இப்படி ஒரு நிலைமைக்கு வந்துட்டீங்கன்னா, பவுல் வாழ்ந்தார் பாருங்க, அது போல அப்போஸ்தலர்கள் வாழ்ந்தது போல இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் வாழுகிற பரிசுத்தம் அது என்னுடைய பரிசுத்தம் இல்லை. நான் பரிசுத்தத்தை பரிசுத்தராகிய கிறிஸ்துவுக்குள் இருந்து நான் மொண்டு கொள்ளுகிறேன். அதுதான் பவுல் சொல்லுகிறார். யோவான் சொல்லுகிறார், அந்தி கிறிஸ்து ஆவி, அந்தி கிறிஸ்துவின் ஆவி இந்த உலகத்தில் எங்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அது கிரியை செய்கிறது. ஆனா கடைசி காலங்களிலே இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி அது ஒரு ஆள் இல்லைங்க. அந்த ஆவி எல்லா பரிசுத்தத்தையும் தேவனுடைய படைப்பையும் எதிர்க்கிறது, அழிக்க விரும்புகிறது, கொல்ல முயற்சிக்கிறது. முழு மனுஷர்களிடத்திலிருந்தும் அது திருட விரும்புகிறது. ஆனா அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? 1 யோவான் 4வது அதிகாரத்துல 1-2 வசனங்கள் நீங்க வாசித்து பாருங்க. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்திற்கு தரிசிகள் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அது தேவனால் உண்டானது அல்ல, அது அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், எல்லா துறைகளிலும் எல்லா பிரசித்தி பெற்ற இடங்களிலேயும் மிகவும் செல்வாக்கு நிறைந்த இடங்கள் உலகம் எங்கோ இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி மிக வேகமாக கிரியை செய்கிறது.
உங்களால் கற்பனை பண்ணி பார்க்கவே முடியாது. அவங்கெல்லாம் ரொம்ப டீசெண்டான பீப்புளாக இருப்பாங்க, ரொம்ப கௌரவமிக்கவங்களா இருப்பாங்க, உலகம் முழுக்க பிரசித்தி பெற்றவங்களா இருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா உலகத்திலே அவங்க தான் பெரிய தலைச்சிறந்த நபர்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்கள அந்தி கிறிஸ்துவின் ஆவி முழுசாக நிரப்பி இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிய வரும். அது ஏற்கனவே இந்த உலகத்தில் இருக்கிறது. நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன், ஒரே ஒரு நபர் யார் அதை சந்திக்க முடியும் தெரியுமா? சவால் விட முடியும், அதை ஜெயிக்க முடியும். இந்த அந்தி கிறிஸ்து ஆவிய சந்தித்து சவால் விட்டு ஜெயிக்க முடிகிறது யார் தெரியுமா? அந்த உண்மையான தேவகுமாரன் இந்த சரீரத்திலே, கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்தான் இந்த பூமியில் இருக்கிற கிறிஸ்துவின் சரீரத்துக்குள் வாழ்கிறார். கிறிஸ்துவே அந்த சரீரங்களில் வாழ்கிறார். எனவேதான் பவுல் சொல்கிறார், 1 யோவான் 4:4 வாசிக்கிறோம். உங்க எல்லாருக்குமே தெரியும், அது நீங்கள் தேவனுடையவர்களாய் இருக்கிறீர்கள், நீங்கள் தேவனால் பிறந்திருக்கவர்கள். பரிசுத்த ஆவியானவர் மரியாள் மீது வந்தது போல தேவனுடைய ஆவியானவர் உங்க மேல வந்தாரு. அப்பொழுது மரியாள் கர்ப்பம் தரிக்கப்பட்டால் பரிசுத்த ஆவியானுடைய குழந்தையினால் நீங்கள் சுமந்து கொண்டிருப்பது பரிசுத்த ஆவியானுடைய குழந்தையை. கிறிஸ்து உங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், உங்களுடைய உண்மையான ஆவி மனிதனுக்குள். ஏனென்றால் அவர் உள்ள வாழ்றதுனால உங்களுக்கு நீங்க அவைகளை மேற்கொண்டிருக்கிறீங்க. நீங்க மேற்கொள்வீர்கள் இல்லை, நீங்க மேற்கொண்டிருக்கிறீர்கள். ஆனா நான் இன்னும் மேற்கொள்ளலன்னா, நான் சண்டை போட்டுட்டு இருக்கிறேன்னா, நீங்க இனிமே மேற்கொள்ளணும்னு நினைக்காதீங்க. பாருங்க, தேவகுமாரன் உங்களுக்குள்ள இருக்கிறத பாருங்க. தேவனுடைய குமாரன் உங்களுக்குள் இருக்கிறார். அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் ஜெயிச்சிட்டாரு. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? வா, நாம் இணைந்து போவோம், நீ நானும். நீ உன்னுடைய சரீரத்தை எனக்கு கொடு, நான் உனக்கு ஜீவனை வழங்குகிறேன். நாம் இருவரும் இணைந்து போவோம், போய் நிற்போம். லட்சக்கணக்கான ஜனங்களை அந்தி கிறிஸ்துனுடைய கொடூரத்திலிருந்து, கடுமையான பாதிப்பிலிருந்து பிடுங்கி எடுப்போம். உங்களுக்குள் இருக்கிறவர் பல லட்சம் மடங்கு பெரியவர். எனக்குள் வாழ்கிறவர் பல லட்சம் மடங்கு இந்த உலகத்தில் கிரியை செய்கிறவனை விட மிகவும் பெரியவர். நான் உங்களுக்கு சொல்லவா? இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சத்தியம்தான். உங்களுக்கு தெரியும், நீங்க இதை பிரசங்கித்திருக்கிறீங்க, நானும் பிரசங்கித்திருக்கிறேன். நாம இதை போதுன்ற அளவுக்கு கேட்டிருக்கிறோம், மிக அதிகமா கேட்டிருக்கிறோம். ஆனா இத மிகவும் சீரியஸா எடுக்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. இப்பொழுது நேரம் வந்திருக்கிறது. நான் என்னுடைய திராட்சை செடியில நிலைத்திருக்கிறேன். எல்லா நேரமும் எனக்குள் இருக்கிற அவருடைய பிரசன்னத்தை நான் உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறேன். எனக்கு என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய மனைவி, என் கணவன், என் நண்பர்கள் எல்லாருமே வெளியே தான் இருக்கிறாங்க. ஆனால் என்னை உண்டாக்கினவர் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன், அவங்கதான் என் வாழ்க்கையில மிக 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 நெருக்கமா இருக்கிறாங்க. அவங்க எனக்குள்ள வாழுகிறார்கள். அவங்க என் கண்ணு மூலமா பாக்குறாங்க, என்னுடைய காதுகள் மூலமா அவங்க கேட்கிறார்கள். அவர்கள் என்னுடைய கைகள் மூலமாக மக்களை தொடுகிறார்கள். என்னுடைய கால்கள் மூலமாக நடக்கிறாங்க. நான் தேவனை சுமக்கிறவன். நான் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறேன். நான் அவருடைய சரீரம். கொலோசையர் 3:4 சொல்கிறது, கிறிஸ்து கிறிஸ்து நம் ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது, இப்பொழுது என்னுடைய ஜீவன் கிறிஸ்து எனக்கு ஜீவனாயிருக்கிறார். கவனிங்க, நான் வாலிபனா இருந்த பொழுது அவரை ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அவங்க சொன்னாங்க, நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் சொன்னேன், இயேசுவே நீங்க என்னுடைய இரட்சகர். நான் அப்பொழுது அவரை ஏற்றுக்கொண்டேன்.
பிறகு கொஞ்ச காலத்துக்கு பிறகு in my Christian walk. என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் வளர்த்து கொண்டேன், வளரத் தொடங்கினேன். The man of God said, பிறகு not only save ஊழியக்காரங்க சொன்னாங்க, அவர் ரட்சகர் மட்டும் இல்ல, Lord. அவருடைய தேவனாக ஏற்றுக்கொள். The Lord அவர் of தேவனாய் இருக்கிறார், உங்களுக்குரிய எல்லாவற்றிற்கும் தேவனாய் இருக்கிறார், controller. உங்களுக்கு உரியவைகள் எல்லாவற்றிற்கும் அவர்தான் கட்டுப்படுத்துகிறவர், ஆளுகிறவர், உங்களுடைய சரீரத்தை ஆளுகிறவர், உங்கள் ஆத்துமாவை, உங்கள் உறவுகளை. பிறகு நான் சொன்னேன், ஆண்டவரே, நான் உம்மை என்னுடைய தேவனாக ஏற்றுக்கொள்கிறேன், எனக்குரிய எல்லாவற்றையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. பிறகு இன்னொருத்தவங்க சொன்னாங்க, அவர் வெறும் தேவன் மட்டும் இல்லை, அவரை உன்னை சுகமாக்குகிறவராக ஏற்றுக்கொள். நீ போய் இந்த உலகத்தில் இருக்கிற மருத்துவ துறையில அடிமையா மாறிவிடாத. அவங்க நல்லவங்க தான், ஆனா தேவனுடைய பிள்ளைக்கு இந்த சரீரத்தை உண்டாக்கினவர் அவரே தருகிறார். நான் தான் உன் உடலை உண்டாக்குனேன், உன்னுடைய நுரையீரலை நான் தான் உண்டாக்குனேன், உன்னுடைய சிறுநீரகத்தை, இருதயத்தை. அப்படி இருக்கிற பொழுது உன் சரீரத்தை நான் சரி பண்ண முடியாதா? நானே பரிகாரியாகிய கர்த்தர். பிறகு நான் சொன்ன, ஆண்டவரே, நீ எனக்கு பரிகாரியா இருங்க. You acknowledge மிக சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? நீங்க கர்த்தரை எப்படி பார்க்கறீங்கன்றது தான். how much you in அவரை எப்படி நீங்க அங்கீகரிக்கிறீங்க, as a Savior. அவரை எந்த அளவுக்கு நீங்க வரவேற்கிறீங்க. நீங்க அவரை ஒரு ரட்சகராக வரவேற்றால் அவர் உங்களை ரட்சிக்கிறார். When you are saved, பிறகு நீங்க சொல்லுவீங்க, நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவின்னு. even if நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு பாவியா இருக்க முடியாது. நீங்க ஒருவேளை தோத்து போனா கூட அது தோல்வி அடைந்த ஒரு பரிசுத்தம் தான். ஏனென்றால் நீங்க மேலே இருந்து உண்டானவர்கள். இதுதான் ஒரு அடிப்படை கிறிஸ்தவ வாழ்வே. பிறகு ஆண்டவர், நான் ஒன்று சொல்லவா உங்களுக்கு, அது அப்படியே போய்கொண்டே இருக்கிறது உங்களுடைய வாழ்நாள் எல்லாம். is exploration of God. தேவனை தேடுகிறது, கண்டுபிடிப்பது தொடர்கிறது. நீங்க மிகவும் ஆர்வமா மாறிடணும். என்னுடைய ஆண்டவர் எனக்கு என்னவா இருக்கிறாரு, என்னுடைய ஆண்டவர் எனக்கு எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு. ஓ, அவர் என்னை சுகமாக்குகிறவர், ஓ, அவர் என்னை பரிசுத்தமாக்குகிறவர், But I want அவர் என்னுடைய வாழ்வை சுத்திகரிக்கிறார். வாவ். ஆனா நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இந்த புதிய ஏற்பாட்டு முடிவு என்னவென்றால், அது உங்களை சுகமாக்குறவரு, உங்களை விடுவிக்கிறவரு, உங்களை ரட்சிக்கிறவரு, உங்க தேவன். ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சில்லறை வியாபாரம் பண்ணுகிற கடை மாதிரி இல்ல. அவரே உங்களுடைய என்னுடைய ஜீவனாக மாறிவிட்டார். ஹல்லேலூயா. கிறிஸ்து, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து, அவர் என்னுடைய ஜீவன். அவர் தான் எனக்குள்ள ஜெனரேட்டராக இருக்கிறார். அவர் என் மூலமாய் பார்க்கிறார், அவர் என் மூலமா நடக்கிறார், அவருடைய வாழ்க்கையை எனக்குள்ள வாழ்கிறார், மக்களை என் மூலமா தொட்டு சுகமாக்குகிறார். அவர் எனக்கு பரிசுத்தமா இருக்க உதவி செய்யல, அவரே எனக்கு பரிசுத்தமா மாறிவிட்டார். அவரே எனக்கு ஞானமானார். இந்த சத்தியத்தை உங்களுக்கு போதிப்பது உங்களுக்கு தெரியுமா? நான் வாழ்றேன் இல்லையா? எத்தனை ஆண்டுகள் உலகத்துல மக்களுக்கு நான் ஒன்றை காண்பிக்க விரும்புகிறேன். கிறிஸ்தவனே, நீ ஏதோ சாதாரணமா வாழவில்லை. I would like to கிறிஸ்து உனக்குள் இருக்கிறார். கிறிஸ்து உனக்குள் இருக்கிறார் என்றால் என்ன? அதுதான் கிறிஸ்தவன். Christian. You are not just working for God. Christ in you. Christ in you is a Christian. In Tamil it says தமிழ்ல வாசிக்கிறோம், கிறிஸ்து அவன், கிறிஸ்தவன், மசீஹி. You are Messiah. இந்தியில பார்க்கிறோம், அவர் மேசியா. Then what happened? பிறகு நீங்க என்ன நடந்துச்சு? நீங்க அவரை ஏற்றுக்கொண்டீங்க. என் ஜீவன் உம்மிலே. நீங்க அவரை பார்த்து சொல்லலாம், நீங்க என் ஜீவன் ஆண்டவரே, நீங்க என் ஞானம் ஆண்டவரே. Becomes everything. Then what to do, Anna? அவர் தான் உங்களுக்கு எல்லாமா மாறிட்டார். ஆனா என்ன செய்யுதுன்னா, நன்றி சொல்லுங்க. எப்பொழுதுன்னா எல்லா நேரமும் நன்றி சொல்லுங்க. அவரை பாருங்க. இதுதான் வாழ்க்கை அன்பானவர்களே. நான் ஏதை சொல்றேன் தெரியுமா? இதுதான் சத்தியம். எந்த சபைக்கும்
எந்த போதகருக்கும் எந்த விசுவாசிகளுக்கும் இதுதான் பார்க்க வேண்டும். நாட்கள் சமீபமாக இருக்கிற பொழுது இந்த சத்தியத்தை தான் பார்க்கணும். For the spirit of அந்தி கிறிஸ்துவின் ஆவிக்கு எதிரான ஒரே ஒரு பதில், the real உண்மையான கிறிஸ்து living அவருடைய வாழ்க்கையை உங்க மூலமா வாழ்கிறார். ஏன் மூலமா வாழ்கிறார்? இததான் போதிக்கணும். உங்க சபைக்கு போதிங்க, சொல்லுங்க. live for God. ஆண்டவருக்காக வாழு, ஆண்டவருக்காக வாழு சொல்லாதீங்க. கிறிஸ்துவே உனக்கு ஜீவன் சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க எனக்குள்ள இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என் வாழ்க்கையில நீங்க இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என்னுடைய பலமா நீங்க இருக்கிறீங்க, எல்லாமே உங்களுக்கு ஒரு இதாக மாறி விடுகிறது. இதைத்தான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்கிறார். ஓ அன்பானவர்களே, अब मैं जीवित नहीं, ओ मुझ में जीवित है। अब मैं जीवित नहीं, ओ मुझ में जीवित है। அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை தொடங்குவதே இந்த சத்தியத்திலிருந்து தான். அண்ணா, இது ரொம்ப ஆழமான சத்தியம்னு சொல்லாதீங்க. இல்ல, இதுதான் அடிப்படையான சத்தியம். எதன் மேல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டுவீர்கள்? You build your life. கிறிஸ்துவிலிருந்து அதிகமாய் மொண்டு கொள்வது எப்படி? எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் மேல் நான் அதிகம் கவனம் வைப்பது எப்படி? Christ in me. நான் இருக்கிற கால சூழ்நிலையில கிறிஸ்து எப்படி செயல்படுவார்? The situation I am in. இந்த குறிப்பிட்ட நபருக்கு இயேசு கிறிஸ்து என்ன நிரப்பினார்னா என்ன பேசுவார்? Fills me now to that person. இந்த சோதனையை அவர் எப்படி மேற்கொள்ளுவார்? He overcome this. இப்படி உங்களுடைய முழு எண்ணங்களும் கிறிஸ்து 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 கிறிஸ்துவாகவே இருக்கும். He is my everything. He is my all. He is my everything, both great and small. He makes my life complete, makes everything new. He is my everything, now forevermore. ஓ அன்பானவர்களே, இது சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை, இது இயேசுவின் மேல சாய்ந்து கொள்ளுகிற வாழ்க்கை, இது அவர் மீது அவரோடு இணைந்து பின்னி பிணைந்து வாழ்கிற வாழ்க்கை, இது மிக ஆழமான உறவு இயேசுவோடு வைத்துக் கொள்கிற வாழ்க்கை. நீங்களும் கிறிஸ்துவும் இணைந்திருக்கிறீங்க, உறவுக்காரர்கள். அவர் உங்களை மூத்த சகோதரர், நீங்க அவருக்கு இளைய சகோதரர். நீங்க அவருடைய மனவாட்டி, அவர் உங்கள் மணவாளன். உறவு இருக்கிறது, ஆமா. ஆனா உறவிலே ஐக்கியம் இல்லாமல் அங்கு மகிழ்ச்சி இருக்காது. கணவன் மனைவி இருக்கிறாங்க, ஒன்னா சேர்ந்து வாழ்றாங்க, ஒன்னா சாப்பிடுறாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேருக்குள்ளார ஒரு நெருக்கமான உறவு இல்லை. ஒருவருக்கு ஒருவர் அன்பு இல்லை, நேரம் செலவழிக்கிறது இல்லை, ரெண்டு பேரும் சேர்ந்து பணி செய்வதற்குன்னு ஒரு விருப்பம் இல்லை, ஒருவருக்கு ஒருவர் பேச ஆசை இல்லை, இருதயத்தில் இருக்கிறத பகிர்ந்து கொள்றது இல்லை. அது ஒரு ஆசீர்வாதமான உறவு இல்லை. அவர் உங்களுக்குள் இருக்கிறார். அதனால்தான் அவர் சொன்னாரு, என்னில் நிலைத்திருங்கள், என்னுடைய வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருக்கட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் பாறையாகிய கர்த்தருடைய வார்த்தையின் மேலே இருங்கள். ஹல்லேலூயா. எனவே இன்னொரு காரியம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, எதிர்காலத்தில் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்துக்கு இனி ஒரு பிரகாசமான காலம் இல்ல. இது எடுங்க. அது எப்படி இருக்கு தெரியுமா? இருளும் அந்தகாரமும் கொடிய இருளுமாயிருக்கும், குழப்பங்களும் போராட்டங்களும் திகிலும் இருளில் தடவுவது போலவும் வஞ்சகமும். அப்படித்தானே வேதம் சொல்லுகிறது. உபத்திரவங்கள் இருக்கும். திரும்ப பாருங்க, 2 தீமோத்தேயு எடுத்து பாருங்க, திரும்ப 3வது அதிகாரத்தை பாருங்க. மனிதர்கள் கொடியவர்களா இருப்பாங்க.
அன்பில்லாதவங்களா, இணங்காதவர்களா, அவதூறு செய்கிறவர்களும், இச்சை அடக்கமில்லாதவர்களும், கொடுமையுள்ளவர்களும், நல்லோரை பகைக்கிறவர்களுமாய் இருப்பார்கள். You know what? ஒழுக்கம் இல்லாமல் போய்விடும். It's like அது ஒரு a horse. குதிரையை போல இருப்பாங்க. It's like கடிவாளம் இல்லாத குதிரைக்கு சமமா இருப்பாங்க. sheep சுக்கான் இல்லாத கப்பலை போல இருப்பார்கள். rudder பிரேக் இல்லாத பைக் போல இருப்பாங்க. without a brake. ஐயோ, ஜனங்க இருளுக்குள்ள மூழ்கி கொண்டிருப்பார்கள். மிக கடுமையானவங்களா இருப்பாங்க. இதெல்லாம் நீங்க கேட்பீங்க அன்பானவர்களே. மனித சுபாவமே எப்படி செய்ய முடியும்? அவங்க எப்படி செய்ய முடியும்? என்னுடைய மனைவி வருகிற எதிர்காலத்தை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பதிவு இருக்கிறது, அது மேகசின்ல கூட வந்திருக்கிறது. அதை டவுன்லோட் பண்ணி படிங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஜனங்க அப்படியே ஆச்சரியப்படுவாங்களா, இப்படிப்பட்ட கொடிய வஞ்சகம் நடக்க முடியுமா? ஐயோ, மக்கள் இவ்வளவு கடுமையா இருப்பாங்க நான் நினைச்சு பார்க்கவே இல்லையே. அப்படி இருப்பாங்களா? அந்த அளவுக்கு மக்கள் மிகவும் கொடுமையா மாறி விடுவாங்க. நான் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். 12வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்க யாவரும் துன்பப்படுவார்கள். உபத்திரவங்கள் இருக்கும். Persecution. ஆமா, திருச்சபை கடைசி காலங்களில் உபத்திரவப்படும். In the last days. நீதிக்காக நிற்கிற யாரும், Stands for righteousness. அது மருத்துவத்துறையோ, விஞ்ஞானத்துறையோ, Scientific field. இது பொழுதுபோக்கு துறையோ, Entertainment field. அரசாங்கத்திலேயோ, அரசியல்லையோ, யாரெல்லாம் ஐயா இது சரியானது இல்ல, தப்பு அப்படின்னு சொல்றவங்க துன்பப்படுவாங்க. தேவன் இல்லாத, மனித தன்மை இல்லாத ஒரு வாழ்க்கை மிகவும் சாதாரணமாக மாறிவிடும். A normal life. அவங்க என்ன மாதிரி சொல்லுவாங்க, எல்லாரும் இப்படிதான் செய்யறாங்க. அன்பானவர்களே, இதுதான் நேரம். தானியேலை போல நீங்க நிரூபிக்க வேண்டும். பரிசுத்தர்களின் தேவ ஆவியை பெற்ற தானியேலை போல நீங்க எழுந்து நிரூபிக்க வேண்டிய நேரம் இது. கொஞ்சம் சோதிச்சு பாருங்க. தேவகுமாரன் உங்க துறையில வேலை செய்துட்டு இருந்தாருன்னா, Son of God. தேவகுமாரன் உங்களுடைய மருத்துவமனையில வேலை செய்திருந்தாருன்னா, தேவனுடைய குமாரன் உங்களுடைய அலுவலகத்துல வாழ்ந்தால் அவர் அப்படி தலை குனிஞ்சு போவாரா? அது அப்படியே மெதுவான போக்குல போவாரா? இல்லை. நீங்க இதை தெரிய வேண்டும். In the future. எதிர்காலம் தைரியசாலிகளுக்காக இருக்கிறது. அவங்க தான் பிழைப்பாங்க. வெறித்தனமா இருக்கிறவங்க தான் பிழைப்பாங்க. நான் ஒரு தீர்க்கதரிசியா உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறேன். கடைசி காலங்கள் மிக கொடியதா இருக்கும். Exceeding. மிகவும் அதிகபட்ச பயம் நிறைந்ததாக இருக்கும். நிச்சயமாக வரும். 13வது வசனத்தை பாருங்க, படிங்க. Evil men. பொல்லாதவர்களும், இப்ப நமக்கு தெரியுது இப்ப நம்ம பொல்லாதவர்களை பார்க்கிறோம். ஆனா அவங்களாம் எத்தர்களும் மோசம் போக்குறவர்களுமா இருப்பாங்க. மோசம் போக்குறவர்களா இருப்பாங்க. மிகவும் கேடுள்ளவர்களாயிடுவாங்க. இருக்க மிக கொடுமையா மோசமான நிலைமைக்கு போவாங்க. எல்லாரும் ஏமாற்றி, கடவுளையும் ஏமாற்றி, அவங்களையும் ஏமாற்றி கொள்வாங்க. கடைசி என்ன நடக்கும்? அவங்க மகா மோசமான நிலையிலிருந்து இன்னும் மோசமான நிலைமைக்கு போவாங்க. They go from worse to worse. உங்களுக்குள்ளார இருக்க தேவனுடைய குமாரன் உங்களுக்குள் வளர்ந்து கொண்டே இருப்பார். நீங்களோ பரிசுத்தத்திலிருந்து பரிசுத்தத்துக்கு போய் கொண்டிருப்பீங்க. Last days. கடைசி கால அடையாளம் இதுதான். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, The Bible says. ஏசாயா 60வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும், Verse 1 to 3. Arise, எழும்பி பிரகாசி, shine. Shine. Arise. பயத்திலிருந்து எழும்பு, உன்னுடைய மனசோர்விலிருந்து எழும்பு, சந்தேகத்திலிருந்து எழும்பு, மனுஷீக பிடிப்புகள் இருந்து எழும்பு, எல்லா உலக கவலையிலிருந்து எழும்பு, நீ பிரகாசி. Don't pray. நல்லா கவனிங்க. ஆண்டவரே நான் பிரகாசிக்க உதவி செய்யும் ஆண்டவரே, இல்ல நீ பிரகாசி. ஏன் பிரகாசிக்கணும்? ஏன் அப்படி சொல்றாரு அவரு? நீ எழும்புன்றாரு, நீ பிரகாசின்றாரு. ஏனென்றால் அது ரொம்ப நல்லா இருக்கு, படிச்சு பாருங்களேன். For உன் ஒளி வந்தது. உன்னுடைய ஒளி, உன்னுடைய ஒளி, உன் ஒளி வந்தது.
Say எல்லாரும் சொல்லுங்க, wherever you are. நீங்க எங்க இருந்தாலும் சொல்லுங்க, என்னுடைய வெளிச்சம் வந்திருக்கிறது. மகாரா சந்தரபா. உங்களுடைய வெளிச்சம் யாரு? உங்களுடைய ஒளி யாரு? உங்களுக்கு தெரியும். Who is your உங்களுடைய ஒளி யாரு? the life of God? உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் ஜீவன், Christ in உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்து, the Son of God who lives. உங்களுக்குள் வாழுகிற தேவகுமாரன். அவர் சொல்றாரு, நானே The light. நான் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறேன், I am உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். of the world. He என்னை பின்பற்றுகிறவன், that என்னோடு இணைந்து கொள்ளுகிறவன் இருளில் நடவான், he will அவன் வெளிச்சத்தில் நடப்பான். of. அவர்தான் ஜீவனின் ஒளியானவர். Everybody say light. அது தேவனுடைய ஒளி, தேவனுடைய வெளிச்சம். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய ஜீவன் இந்த உலகத்துக்கு தேவனுடைய வெளிச்சமா இருக்கு.